வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 9 40ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை ஃப்ரூட் கலவை ஸ்மூத்தி பெருங்குடலுக்காக. இயற்கையான பழங்களை பயன்படுத்தி பெருங்குடலுக்காக ஒரு எனர்ஜி ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணுறோம். தேவையான பொருட்கள்: பப்பாளி அரை பழம், மாதுளை அரை பழம், எலுமிச்சம்பழம் அரை பழம், கேரட் 1, மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, மிளகுத்தூள் 2 சிட்டிகை. செய்முறை: பப்பாளி பழத்தை நல்லா தோல்லாம் சீவிட்டு அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு உள்ள சீடை ஃபுல்லாக எடுத்துட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு, மாதுளை பழத்தை அதே மாதிரி மாதுளை முத்துக்களை ஃபுல்லாக எடுத்து அதையும் நம்ம மிக்சியில் போட்டு, அதில் எலுமிச்சை பழத்தை நம்ம அரை பழத்தையும் விதைகள் மட்டும் நீக்கிட்டு அதையும் நம்ம மிக்சியில் அந்த சாறை ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணிடுறோம். கேரட்டையும் அதே மாதிரி ஒரு கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு அதையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டுரும். பப்பாளி, மாதுளை, எலுமிச்சம்பழம், கேரட் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுலேயே மஞ்சத்தூளை 2 சிட்டிகை ஆட் பண்ணுறோம். மிளகுத்தூளும் ஒரு 2 சிட்டிகை ஆட் பண்ணிட்டு லைட்டாக மண்பானை தண்ணியை ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து, ஆளுக்கு ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து உட்காந்து உமிழ்நீர் கூட கலந்து ஒவ்வொரு ஸ்பூனாக மெதுவாக நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பெருங்குடலில் உள்ள கிருமிகள் ஃபுல்லாக வெளியில் போகுது. ஏன்னா அதில் மஞ்சள் சேர்க்குறோம், இல்லை ஆல்கலீனாக மாறுறதுக்காக லெமன் சேர்க்குறோம், மிளகுத்தூள் சேர்க்குறோம், தூர்ப்பு சுவைக்காக மாதுளப்பழம் சேர்த்துருக்கோம், அதனால் பப்பாளி சேர்த்துருக்கோம், நன்மை தரும் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதனால் பெருங்குடலுக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தி நம்ம ரெடி பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.